வாழ்க வளமுடன். இன்னைக்கு திருமந்திர பாடல்ல உபதேசம் என்ற தலைப்பில் எத்தனாவது பாடல்? 9வது பாடல். 3000 பாடல்கள்ல அதோட எண்ணிக்கை 121. 121வது பாடல். அந்த பாடலை கொஞ்சம் படி. வித்தை கெடுத்து வியாக்கியத்தே மிக சுத்த துடதயம் பிறந்து துடக்கத ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டிருப்ப சிவயோகியார்களே. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி பாடல் அப்படிங்கிறதோட கடைசி வந்து தாமேல் பிறப்பெறி சார்ந்த வித்தாமே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பிறப்பு எரி, பிறப்புக்கு காரணமா இருக்கக்கூடிய வித்தை எரிச்சு அந்த பிறப்பு இல்லாத நிலைக்கு என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்த அதற்கு முன்னாடி உள்ள பாடல்கள் செய்யும்போது அந்த செயல்கள் வந்து நம்ம இருக்கக்கூடிய உயிரின் உள்ள இருக்கக்கூடிய ஆத்ம அமைதி அப்படின்றத அன்னம் வந்து அன்னப்பறவை அப்படிங்கிறது பாலும் தண்ணியும் சேர்ந்து இருந்தாலும் பாலை மட்டும் உறிஞ்சி எடுத்துக்கிறது போல உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம அமைதியை மேலோங்க செய்யும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா இருக்கக்கூடிய இந்த பிறப்புக்கான வித்தை எரித்து அதை வந்து விளைய விடாத ஒரு நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அப்போ பிறப்புக்கு காரணமான வித்தை எரிக்கணும்னா அந்த வித்து என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கும் அந்த ஆத்ம அமைதியோட வியாபகம் வந்து அதிகமாகிறதுக்கு என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற சில விஷயங்களை இந்த பாடலில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக அப்படின்ற ஒரு நிலை எதை சொல்லுது அப்படின்னா, வித்தை அப்படின்னு எதை சொல்லுவாங்க? கலைகள். கலைகள். இப்போ நம்ம இங்கே நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு அபரிவிதமான செயல்கள் எல்லாம் வித்தகாரண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வித்தை, இந்த மனதின் ஆற்றல் வந்து இங்கே பல வித்தைகளை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா இந்த மனதுக்கு எது வித்தா இருக்கு, அது செய்யக்கூடிய வித்தை தான் இந்த மனம் உருவாகிறதுக்கே காரணம். ஏன்னா இப்போ இந்த மனதை வச்சு செய்யக்கூடிய இங்கேயே பல வித்தைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த மனதை செய்யக்கூடியது மிகப்பெரிய ஒரு வித்தின் தன்மை தானே. இப்போ உயிர் அப்படின்றதோட படற்கை நிலை தான் இந்த மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரின் இயக்கத்துல இருந்து உருவாகக்கூடிய ஒரு ஆற்றல் களம். அந்த ஆற்றல் களத்தை நாம எண்ணம் சொல் செயலா மாத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த உயிரின் வித்தை அப்படிங்கிறது நம்ம உடல்ல நடந்துகிட்டு இருக்கு. அதை நாம வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்க இந்த பிறப்புக்கு காரணமான வித்து எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிறப்பு அப்படின்றது செய்யக்கூடிய செயல்களின் விளைவா இருக்கு. அப்ப இந்த செய்யக்கூடிய செயல்கள் நம்ம மனதை தொட்டு இருக்கு. இந்த மனதுக்கு வித்து எது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கும் போது இங்க உயிரின் இயக்கத்தை தான் வித்தை கெடுத்து, அதை கெடுத்து தான் இந்த மனம் அப்படின்றத சொல் செயல் எண்ணம் அப்படின்ற ஒரு நிலைகள்ல வந்து புதுவிதமான இயக்க வித்தா நம்ம மாத்திக்கிட்டு இருக்கோம். நாம ஒரு வித்தை கெடுக்கிறோம், அந்த நிலையில இங்கே ஒரு வித்து உருவாகுது. அப்ப வித்தை கெடுத்து நம்மளுடைய உயிரின் இயக்கத்தை கெடுத்து இருக்கக்கூடிய இயல்பான இயற்கையின் இயக்க அறிவை கெடுத்து இங்க புலனோட சேர்த்து அதன் வழி செலவழிக்கக்கூடிய ஒரு நிலையை இங்க சொல்றாங்க வித்தை கெடுத்து அப்படின்னு. வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக. வியாக்கிரம் அப்படின்னா பெரும் புலின்னு சொல்லுவாங்க, சிறந்த அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழ் இலக்கணத்தை சொல்லுவாங்க அதிகாரங்கள்ல. ஸோ புலின்னு எதுக்காக இங்கே சொல்கிறாங்க? பெரும் புலி அப்படின்னா வங்க புலி, மிகப்பெரிய ஒரு திடகாத்திரமான புலி. அதுக்கு கிட்ட மாட்டணும் அப்படின்னம்னா தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரியான புலி. ஏன் இங்கே புலியை நமக்கு ஓமை கொண்டு வராங்கன்றதை நம்ம எடுத்து பார்க்கணும். இப்போ சிவன் இந்த யோகிகள்லாம் பார்த்தா புலி தோளில் வந்து உட்கார்ந்து இருக்கிறது, ஐயப்பன் வந்து புலியில் ஏறி சவாரி செஞ்சு வர்றது, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா புலின்றதோட ஒரு தன்மை வந்து பதுங்கி பாயுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில பதுங்கி பாயக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களின் விளைவு தான். இன்னைக்கு செயலை செஞ்சிடலாம், திரும்ப அதோட விளைவு நாளைக்கு வருமா நாளானைக்கு வருமானு நமக்கு தெரியாது, பதுங்கி இருக்கும். 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட நமக்கு வந்து பிரச்சனை வரும். நம்ம கஷ்டப்படும் போது நம்ம வாயிலிருந்தே அந்த வார்த்தைகள் வரும், என்னைக்கு செஞ்ச பாவமோ இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட முன்னாடி நிற்கிது அப்படின்னு. நமக்கு தெரிஞ்சு இப்போ செய்யலையே, போன ஜென்மத்தில் ஏதோ தப்பு பண்ணியிருப்பேன் போல அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ வந்து நாம் செய்யக்கூடிய செயல்களின் விளைவு அப்படின்றது பதுங்கிடுது. ஃபர்ஸ்ட்டு எப்போ பாயுதுன்றது நமக்கு தெரியாது. காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது எங்கிட்ட இருந்து நம்மளை வந்து அடிக்குதுன்னு தெரியாத அளவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒன்றை நாம் இங்கே வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த உயிரின் இயக்கம் அப்படின்றது இயற்கையோட இயக்கம். அதை அது போக்குல விட்டுட்டோம் அப்படின்னம்னா என்ன நடக்கும்? நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இயற்கையோட இயக்கம், அதோட விளைவு இயற்கைக்கு தான். நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய பிறப்புக்கு அது வந்து வழி வகுக்காது. பட் அந்த இயற்கையின் இயக்கத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்றத இங்கே நாம இயக்க ஆரம்பிச்சிட்டோம், மனதை தொட்டு வரக்கூடிய எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிறதுல இயங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது நாம போட்ட வித்தா மாறிடுது. அதுதான் இங்க வந்து வியாக்கிரத்தே மிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இயக்கத்துக்கு ஒரு விளைவு இருக்கு, அதை மிக தெளிவா நாம உணரணும், தெரிஞ்சுக்கணும். இந்த செயல் செஞ்சா இந்த விளைவு தான் நமக்கு வந்து நிகழும், இங்க வரைக்கும் இது நீடிக்கும். இப்போ ஒரே ஒரு விதையை நம்ம வந்து விதைக்கிறோம், உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரே ஒரு மாவிதையை விதைக்கிறோம், அது முளைச்சிருச்சு அப்படின்னா அதோட விளைவு முடிஞ்சிருதா? அது இன்னும் பல விதைகளை விதைக்கும். அந்த ஒரு விதையை விதைச்சது நாம, அந்த ஒரு விதை இங்க பல நூறு விதைகளை கொடுக்கும். அந்த ஒவ்வொரு பல நூறு விதைகளும் விளைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு அது நீடிக்குதுன்னு தெரியாது. அப்போ ஒரு செயல் அப்படிங்கிறது முடிவடைகிறது உடனே முடிவடையுமான கணக்கே கிடையாது. அது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் போல எங்க வரைக்கும் தொடர் இயக்கத்துல நம்ம நீடிச்சு நிலைச்சு கூட்டிட்டு போகும்னு தெரியாது. அதே போல இந்த இயற்கையின் இயக்கத்தை கெடுத்து நாம இங்க ஒரு இயக்கத்துக்குள்ள மாட்டிக்கிறோம், இயற்கை அறிவுல இருந்து விலகி புலனறிவுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு நாளுக்கு நமக்கு பிறப்பை கொடுக்குன்றது நம்மளால யூகிக்க முடியாது. அந்த தெளிவான ஒரு தன்மையை நாம உணரும் போது அதை தான் வந்து வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக அப்படின்றத வந்து உயிரின் இயக்கத்தை கெடுத்து அதனால நாம இயங்கக்கூடிய ஒரு நிலையில செயல்களின் விளைவிடத்தே மிக தெளிவான துடரயம் அப்படின்னு சொல்றாங்க. சுத்த துடரயம் அப்படிங்கிறது வந்து தெளிந்த விழிப்பு நிலையோடு கொண்ட ஒரு நிலை. அது நாம உணரும் போது நமக்கு ஒரு பயம் வரும், ஐயோ நாம செய்யற செயலுக்கு இவ்வளோ விளைவா அப்படின்ற இந்த மனதுக்கு வந்து ஒரு ஐயம் பிறக்கும். இந்த மனம் வந்து ஒரு விஷயத்தோட தன்மையை முழுசா உணரும் போது அதை தான் இங்க வந்து சொல்றாங்க, சுத்த துடரயம் பிறந்து. எப்ப நாம செய்யக்கூடிய செயல்களின் விளைவு இவ்வளவு காலத்துக்கு நம்மளை தொடர்ந்து வந்து நமக்கு அதை வாழ்க்கையின் எதிர்கால நிலைகளாக கொடுத்துக்கிட்டே இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையை நீடிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவின் விழிப்பு நிலை பிறக்குதோ அப்பவே துடக்கற சூதகம் அற. சூதகம் அப்படின்றது பிறப்புன்னு சொல்லுவாங்க. பிறப்பு அப்படிங்கிறத கெடுக்கணும், அந்த வித்தை வந்து எரிக்கணும்னு தானே முன்னாடி பாடல்ல சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல தான் அந்த பிறப்புக்கான நிலையை வந்து அறுக்கக்கூடிய தன்மை உருவாகுது. போன பாட்டில் வந்து பிறப்பில்லாத நிலைக்கு போறதுக்கு வித்தை வந்து கெடுக்கணும் எரிக்கணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வித்து எது என்று நமக்கு தெரியணும்ல. அப்ப நாம இங்க மனதில் வரக்கூடிய எண்ணம் சொல் செயல்கள் தான் இங்க விளைவுகளா நம்மளுடைய பிறப்புக்கு காரணமாவே இருக்கு அப்படின்றது நமக்கு தோணணும், நம்மளுடைய உணர்வுக்கு வரணும். அதுக்காக தான் இந்த இதை சொல்லியிருக்காங்க. உயிரின் இயக்க அறிவான இயற்கை அறிவோட இந்த மனம் ஒன்றி இல்லாம இங்க புலனோட இணைந்து வெளிப்புறமா புறவழியில உருண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, எண்ணம் சொல் செயலை தொட்டு நகர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு விளைவுகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த விளைவுகள் தான் நமக்கு இந்த 7 பிறப்பையும் நமக்கு நீடிக்க வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற தொடர் இயக்கத்துக்குள்ளேயே நம்மளை வந்து சிக்க வச்சுக்கிட்டு இருக்குன்ற ஒரு உணர்வு பிறக்கும் போது அதை அறுக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம கிட்ட உருவாகும். அந்த எண்ணம் வந்து நம்ம கிட்ட துளிர்விடும். அந்த இடத்துலதான் ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்பொடு. அது வரைக்கும் நாம வாழ்ற வாழ்க்கையில இந்த புலனோடு உயிர் ஒன்னா இருக்கான்னு கேட்டா இல்ல. இப்ப இந்த புலன்கள் வழி உயிர் என்ன ஆகிட்டு இருக்கு? செலவாகிட்டு இருக்கு. இந்த செலவு அப்படின்றது ஒரு செயல், அதுக்கு விளைவு அப்படின்றது கண்டிப்பா ஒரு நிலை இருக்குது. இந்த புலன் வழி பார்க்கிறது, கேட்கறது, நுகர்றது, தொட்டு உணர்றது, ருசிக்கிறது வழி இந்த உயிர் வந்து விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்ப நம்ம வந்து இனிப்பு சாப்பிடுவோம். இந்த இனிப்பு அப்படின்றது உண்மையான இனிப்பா? இனிப்பு சாப்பிட்றோம், அந்த இனிப்பை வந்து நம்ம உயிர் மூலமா தான் உணவு செய்யறோம். உயிர் விதயம். இப்ப உடல்ல வந்து காய்ச்சல், அந்த டயத்துல நமக்கு பிடிச்ச சாப்பாட்டோட ருசி நமக்கு தெரியுதா? ஏன்னா உயிரோட அளவு கம்மியா இருக்கு. இப்ப உனக்கு காய்ச்சல் அடிக்குது, எனக்கு ஆரோக்கியமா இருக்குன்னு வச்சுக்குவோம்.
ஒரு 2 ஜிலேபி இருக்கு, ரெண்டும் ஒரே டயத்துல ஒரே டயத்துல உருவாக்குனது, தயாரிச்சது ஒரே இடத்துல. நான் சாப்பிடும் போது எனக்கு இனிக்குது, நீ சாப்பிடும் போது எனக்கு கசக்குன்னு ஒதுக்குவேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடம்புல உயிர் சக்தி போதுமான அளவு, அந்த இனிப்பை உணரக்கூடிய தன்மைக்கு 2 யூனிட்னு சொல்லுவாங்க. இனிப்பை உணரணும்னா நாக்குக்கு ஜீவகாந்தம்னு அது இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம காய்ச்சல்ல இருக்கிறதுனால, நீ காய்ச்சல்ல இருக்கிறதுனால அந்த உயிரின் செறிவு அப்படின்றது குறைவா இருக்கும், அந்த 2 யூனிட்டுக்கு கம்மியா இருக்கும். அரை யூனிட்டு 1/4 யூனிட் தான் இருக்கும். ஏன்னா உடம்புக்குள்ளதான் வேலை நடந்துகிட்டு இருக்கேன், கழிவுகளை வெளியேற்றுற வேலை. அப்ப இங்க வந்து ருசிக்கிறதுக்கு சத்து பத்தாது, அதனாலதான் உனக்கு கசக்குது. அப்ப உண்மை அப்படிங்கிறது இங்க நாக்குல இருக்கா இல்ல செய்யக்கூடிய பதார்த்தத்துல இருக்கா? நம்மளோட உயிர் சக்தியில தான் இருக்கு. அததான் இங்க சொல்றாங்க, ஒத்து புலன் உயிர். இந்த உயிர் அப்படிங்கறது வந்து இதுவரைக்கும் நாம புலன் வழி ஓடுறதுனால ஒத்து ஒன்னா இணங்கி இருக்க மாட்டேங்குது. இந்த புலன் வழி விரயம் ஆகிக்கிட்டு இருக்கு, வீணாகிக்கிட்டு இருக்கு அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு. இப்ப ஒன்றா இருக்கானா இல்ல, இந்த புலனுக்கு வந்துருச்சுன்னா வெளியில போயிருது, விரயம் ஆயிருது, விலகி போயிருது, ஒன்னாவே இருக்க மாட்டேங்குது. இந்த புலனும் உயிரின் இயக்கமும் புலன் வழி உட்கார்ந்துருக்க அந்த மனதை தான் அவங்க சொல்றாங்க. சோ அந்த நிலை மாறுது, ஒத்து போகக்கூடிய தன்மை. இந்த புலன் வந்து வெளியில போகாது, இந்த புற உலகத்துல பாக்குறத கேட்கறத ருசிக்கிறத தொட்டு உணர்றதுல தன்னை இழக்காது, தன்னுடைய ஆற்றலை இழக்காது. இது இங்க உடலோட இயக்கத்துக்குள்ள உள்முகமா திரும்பிடும், ஒத்து போயிடும். இங்கிட்டு வெளியில போகாம அங்க இணக்கப்படுத்திடும். இப்ப நீனும் நானும் ஒன்னா இருக்கிறதுனாலதான் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். என்னோட ஒத்து போகல, நான் சொல்றது உனக்கு வந்து புரியல, முரண்பாடா இருந்ததுன்னா இங்க உட்காருவியா? எந்திரிச்சு போயிருவ, நீ பாட்டுக்கு வேலை எங்க உனக்கு இணக்கம் இருக்கோ அங்க போயிருவ. இங்க உயிர் வந்து இந்த புலனோட ஒத்து போகாததுனாலதான் இங்க இணக்கம் இல்லாம வீணா விரயமாகிக்கிட்டு இருக்கு, வீணா போய்கிட்டு இருக்கு, இறப்பை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. பட் உண்மையான உணர்வு அந்த மனதுக்கு துடரயம் அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சு, உண்மையின் பயம் வந்துருச்சு அப்படின்னா, உண்மையின் பயம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா, இந்த உடம்பு அப்படின்றது நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த மனம் அப்படின்றது இங்க இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. எப்ப இந்த உடம்பு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலையோ அப்பவே இந்த மனம் வந்து துன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு உடல்ல வந்து ஆரோக்கியமான நிலை இருக்கிற வரையும் தான் இங்க பிடிச்ச சாப்பாடு பிடிச்ச பழக்க வழக்கத்துல எல்லாம் நகர முடியும், தூங்குறது கூட நிம்மதியா இருக்கும். உடம்புல ஒரே ஒரு உறுப்பு வந்து தன்னுடைய இயக்கத்துல இருந்து விலகிருச்சு. இப்போ உடம்புல இருக்கக்கூடிய ஒரு காது வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, இல்ல பல்லு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, பிடிச்ச சாப்பாடை சாப்பிடும் போது வலி எடுத்துருது, ஆரோக்கியம் கெட்டு போயிருது. அப்ப இங்க என்ன ஆகும்? நிம்மதி போயிடும், அமைதி கெட்டு போயிடும். அப்ப நமக்கு இப்போ ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய இந்த புலன்கள் அப்படின்றது என்னைக்கும் கொடுக்குற அளவுக்கு இந்த உயிரின் இயக்கத்தோட இணைஞ்சு இருக்கணும்ன்ற அந்த ஒரு பயம் வந்துடும். இந்த உயிரை வந்து விரயமாக்கி செலவு பண்ணிடக்கூடாது, சேமிச்சு வச்சுக்கணும், தக்க வச்சுக்கணும், பாதுகாத்துக்கணும், பராமரிக்கணும், சரியா பயன்படுத்திக்கணும்ன்ற அந்த ஒரு நிலை உள்ள வரும்போது இந்த எண்ணங்கள் அப்படின்ற வழியில, ஏன்னா இப்போ உனக்கு வந்து இந்த வழியில செலவாகுதுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட, உன் பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு 5 லட்ச ரூபா இருக்கு, ஒவ்வொரு மாசமும் அது 50,000 குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா தேவையில்லாத வழியில செலவாகிக்கிட்டு இருக்கு. அது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வழியை என்ன பண்ணுவேன்? ஸ்டாப் பண்ணுங்க. அப்ப இங்க என்ன ஆகும்? அது தடுத்து நிறுத்தப்படும். அந்த மாதிரி உன்னுடைய இந்த எண்ணம் அப்படின்றத தொட்டு வரக்கூடிய சொல் செயல் வழியாதான் இந்த உயிரின் விரயம் புலன்கள் வழி வீணா போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வரும்போது, அதன் வழிதான் விளைவுகள் மூலமா இந்த மறுபிறப்பு அடுத்த நிலை அப்படிங்கிறது நீடிக்குது அப்படின்றது தெரிய வரும்போது, அதை அடக்கிறதுக்கான வேலைகளை செய்யும் போது இங்க ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு. இப்ப புலன் உயிர் அப்படிங்கிறது உடம்புல இருந்தாலும் இந்த உயிரின் இயக்கம் மனம் அப்படிங்கிறது புலன் வழி உடம்பை விட்டு வெளியில போயிருது. இங்க உட்காந்துருப்போம், ஆனா நமக்கு நாளைக்கு என்ன வேணும், நாளானைக்கு என்ன வேணும், அடுத்து என்ன செய்யலாம், என்ன சாப்பிடலாம், என்ன வேலைக்கு போகலான்ட்டு வெளியில தான் ஓடிக்கிட்டு இருக்குமே ஒழிய இங்க ஒன்னா உட்காராது. உன் உடம்புல உடல் மனம் உயிர் அப்படின்றது இணக்கமாயிரும், உள்முகமா இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல வந்து இணைஞ்சிரும், வெளியில வந்து தேவையில்லாம ஓடிக்கிட்டு இருக்காது. அப்படின்றது தான் ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டிருப்பர் சிவயோகியார்களே. இப்ப எதுக்காக இந்த உடம்பு
அப்படிங்கிறதுல புலனும் உயிரும் ஒன்றா ஒத்து இருக்கு அப்படின்ற வார்த்தைகளை சேர்த்திருக்காங்க. ஆனா இங்க செத்திட்டு இருப்பர் அப்படின்ற ஒரு நிலையை சொல்லியிருக்காங்க. செத்துட்டோம்னா இந்த உயிர்ல உடம்பு இருக்குமா? உடம்புல உயிர் இருக்குமா? உடம்ப விட்டு உயிர் வெளியில போயிருச்சுன்னா தான், உயிரின் இயக்கம் இல்லாம போயிருச்சுன்னா தான் செத்து போயிட்டோம்னு உடம்பு செத்து போவாங்க. அந்த செத்துட்டு இருப்பன்ற வார்த்தை சொல்லும் போது நம்ம செத்து போயிடுவோமா அப்படின்ற பயம் வரக்கூடாது. உடம்போட உயிர் இருக்கும். தூங்கும் போது எப்படி இருக்குமோ அது மாட்டம் இருக்கும். பட் செத்துட்டு இருப்பதுன்றதுக்கு இங்க ஊமை எதை கொடுக்குறாங்க அப்படின்னா, செத்தவனுக்கு என்ன இல்லை? புலன்கள் இயக்கம் இல்லை. வேற ஜட மாட்டம் இருப்பாங்க. உடம்பு வந்து அழுகி போக ஆரம்பிச்சிடும். அது ஓகே. அது உயிர் இல்லாததுனால செத்தவனோட அடையாளம்ங்கிறது வந்து என்னன்னா, அவனுக்கு இன்பம் துன்பம் எதுவுமே இல்லை, முக்கியமா பற்றுன்றது இல்லை. உணர்வு இல்லை. அவன் எதையும் பிடிச்சுக்கிறானா? இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்த அவன்கிட்ட இருந்து புடுங்கினாலோ இல்லை அவனை தூக்கி போட்டாலோ திரும்ப வந்து ஒட்டிக்குவான். இல்லாட்டினா புடுங்கும் போது புடுங்க விடாம இறுக்கி செத்தும் போது அவன் உடம்புல இருக்க துணியை ஊத்தா கூட நோ ரியாக்ஷன். அந்த மாதிரி எதுலையும் பற்றற்ற நிலை அப்படிங்கிறது. இந்த உடம்போடு புலனுயிர் அப்படிங்கிற அந்த மனமும் உயிரும் ஒன்று இருந்தாலும் இகலோக வாழ்க்கையின் உணர்ச்சி நிலை இருக்காது. உணர்வு நிலை அப்படிங்கிறது உள்ளே இருக்க உயிரோட ஒன்றி இருக்கிறதுனால இங்க எதையும் பற்றி கொள்ளக்கூடிய தன்மை இல்லாத பற்றற்ற நிலை. பற்றற்ற நிலைனா எதையுமே பிடிச்சிக்காம இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இருக்கக்கூடிய இயக்கங்கள் எப்பவும் இருக்கும். இப்போ ஒரு நாள் முழுக்க வேலை நல்லா பார்ப்பான். ஆனால் இந்த வேலைனால எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் இது வரும் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதில் ஈடுபடுவான். இப்படி ஈடுபடுறதுனால நமக்கு லாபமா நட்டமா? லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நீ நார்மலா பற்று வச்சு ஒரு விஷயத்த செய்யும் போதும் பற்றற்ற நிலையில ஒரு விஷயத்த செய்யும் போதும் உனக்கு லாபம் அதிகமா இருக்கும். அந்த லாபத்துல உனக்கு தான் பற்று இல்லை, ஆனா உனக்கு வர வேண்டிய வரவு அப்படின்றது அதிகமா தான் வரும். என்ன காரணம்னு கேட்டேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வேலை பார்க்குறேன். அந்த வேலையை வந்து எதுக்கு பார்ப்பேன்னா, அதனால கிடைக்கக்கூடிய ஒரு பலனை எதிர்பார்த்து தான் பார்ப்பேன். அந்த பலன்ல தான் நமக்கு வந்து கான்சென்ட்ரேட் இருக்குமே ஒழிய, அதுக்காக தான் இந்த வேலையில வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோமே ஒழிய முழுசா உணர்வு பூர்வமா அந்த வேலையில ஒன்ற மாட்டோம். ஆனா பற்றற்ற நிலையில நாம பயணப்படும் போது அந்த வேலையில வந்து முழுசா மனம் ஒன்றும். பலன்களை வந்து அறுத்து விட்டதுனால முழுசா அந்த வேலைகளா மட்டும் இருக்கும். அந்த இயற்கையின் அறிவு அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய இயக்க அறிவோட ஒன்றாகி அதுல நிறைய கத்துக்குவோம். அது அப்கிரேட் ஆகிக்கிட்டே போகும். அதனால வரக்கூடிய பலன் அப்படின்றது அபரிவிதமா வரும். நாம எதிர்பார்க்கிறத காட்டிலும் அதிகமான பலன்களை கொடுக்கும். ஆனா அந்த பலன்கள்ல வந்து அவங்க வந்து பற்று வைக்க மாட்டாங்க. செத்தவனுக்கு வந்து பணம் கொண்டு போய் எவ்வளவு கொடுத்தாலும் எடுத்துக்க போறானா? நெத்தியில வச்சிருக்க காசு கூட அவனுக்கு தெரியாது இருக்குதா இல்லையான்னு. அது மாட்டம் இருக்கக்கூடிய இந்த உடம்போட மனமும் உயிரும் ஒன்றி இருக்கும் போது இருக்கக்கூடிய இயக்கம் அப்படின்றது சீரா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். ஆனா இந்த இயக்கத்தினால இங்க இருக்கக்கூடிய எந்த இயக்கத்திலையும் எந்த ஒரு பற்றும் இல்லாம இருக்கிறதுனால அவனுக்கு விளைவுகள் எதுவுமே இல்லை. ஏன்னா விளைவுகளே அவன் எதிர்பார்க்கல. இல்ல பற்றற்ற நிலையில இருக்கிறதுனால விளைவுகள் இல்லை அப்படின்னா பிறப்பு இருக்கா? இல்ல. அப்ப பிறப்பின் வித்தை எரித்தல் அப்படிங்கிறது இங்க வந்து ஏதோ நெருப்ப வச்சு எரிக்கிறது இல்லை. இந்த மனம் அப்படின்றது ஆசைகளின் வசம், எண்ணம் சொல் செயல்கள்ல எதையோ ஒண்ணு எதிர்பார்த்து இயங்காம இருக்கக்கூடிய இயற்கையின் அறிவோட ஒன்று இணையும் போது விளைவுகள் அப்படின்றதே இல்லாம போகுது. ஏன்னா அவன் அமைதியா இருக்கக்கூடிய இயக்கத்துல மட்டும் இருக்கிறதுனால அவன் போட்ட விதை என்ன? அமைதியின் விதை. வரக்கூடிய விளைவு அப்படின்றது இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி அவனுக்கு அதுல அமைதி தான் கிடைக்கும். ஏன்னா அவன் போட்ட விதை. ஏன்னா இருக்க என்ன வேலைகளா இருந்தாலும் என்ன இயக்கமா இருந்தாலும் அதுல அவன் சாந்தமா செத்தது போல இருக்கான்னு வச்சுக்கோ. அவனுக்கு அந்த இடத்துல அந்த விதையை தான் அவன் கான்சியஸ்ல போடுறான். அவனுடைய கான்சியஸ் அப்படிங்கிறது வந்து இங்க விளைவுகள்லே இல்லை. அவன் வந்து இருக்கக்கூடிய இயக்கத்துல அமைதியின் விதைகளா இருந்ததுனால அவனுக்கு விளையக்கூடிய ஒண்ணு அமைதியின் தன்மையா தான் இருக்கும். அந்த பிறப்பு அப்படின்ற அந்த இயக்க நிலைகளுக்குள்ள மாட்டக்கூடிய நிலை அப்படின்றது அவனை விட்டு ஒதுங்கி போயிடுது. இருப்பு நிலையில இணைகிறதுக்கான பேரமைதியின் ஆத்ம அமைதியின் சுடர் வந்து சுடர் விட்டு எரிய ஆரம்பிக்குது, ஒளிர ஆரம்பிக்குது. அந்த பிரகாசம் உடல் மனம் உயிர் அப்படின்றதுல வெளிச்சத்தை கொடுக்குது. இப்ப இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அப்படின்றது அறியாமை என்னும் இருள்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வேணும்னு நினைக்கிற விஷயம் என்னைக்கும் நமக்கு காலத்துக்கும் பயன்படுமானா பயன்படாது. உதாரணத்துக்கு 10 வயசுல நமக்கு தேவைப்பட்ட பொருள் இன்னைக்கு வந்து ரொம்ப துச்சமா இருக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு
தேவைன்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து இறுதி காலத்துல துச்சமா இருக்கும். இன்னைக்கு வந்து பணம் எவ்வளவோ வேணும்னு நினைப்போம், வசதி வந்து நிறைய கணக்குல அடக்க முடியாத அளவுக்கு வேணும்னு நினைப்போம். பட் இறக்கும் தருவாயில அவனுக்கு வேணுங்கிறது என்னன்னா ஆரோக்கியம் மட்டும்தான் இருக்கும். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் இந்த உடலை விட்டு உயிர் பிரியறதை அவனால தடுக்க முடியாது. இந்த உடல்ல இருக்கக்கூடிய வலியை அந்த பணத்தினால போக்க முடியாது. சுத்தி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள்னால வாங்கிக்க முடியாது. பிடிச்ச சாப்பாடை ருசிக்க மற்றவங்க ருசிக்கும் போது அந்த ருசி அவனுக்கு தெரியாது. அப்ப பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, எதுனாலையும் இவனுடைய வலிகளை வாங்கிக்கவும் முடியாது, இவனுக்கு அமைதியை கொடுக்கவும் முடியாது, இவனுடைய மரணம் அப்படின்ற அந்த உயிர் பிரியக்கூடிய விஷயத்த தடுக்கவும் முடியாது. அப்ப அந்த இடத்துல தேவைங்கிறது எதுவோ அதை தான் இப்ப நாம வந்து தேடி போகணுமே ஒழிய, இப்ப தேடுற விஷயங்கள் எதுவுமே தேவையில்லாம போகக்கூடிய ஒரு நிலையை நோக்கி நம்ம நகரக்கூடாது. அதை தான் இங்க சொல்றாங்க. பற்றற்ற நிலைக்கு நீ போகும்போது உன்னுடைய உயிரின் தன்மை உனக்கு உணரப்படும். அந்த 2வது வரியிலே சொல்லியிருக்காங்களோ, சுத்த துடரயம் பிரிந்து விளைவுகளை உணரும் போது என்ன விளைவுகள் உனக்கு வேணும், பேரமைதி, பெருநிலையான இயக்கத்துல இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அப்படின்றது வேணுங்கிறதுனால அந்த இயக்கத்துல மட்டும்தானே நீ கவனமா இருக்க. எந்த இயக்கம் அப்படின்னா அறிவின் இயக்கத்துல இந்த உடல், மனம், உயிர் அப்படின்றது ஒன்னா இணைஞ்சு உள்ள இருக்கக்கூடிய இயக்கத்தை உணர்ந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த இயக்கம் வந்து வலுவாகிக்கிட்டே இருக்கும். அந்த இயக்கமே திரும்ப விளையப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுலயும் ஒரு அமைதியோட இருக்கிறதுனால அது அழியா நிலைக்கு உன்னை அழைச்சிட்டு போகும். அந்த நிலையில இருக்கிறவங்க தான் அந்த பற்றற்ற நிலையில இருக்கக்கூடிய இயக்கத்துல பயணப்படக்கூடியவர்களே சிவயோகி யார்களே. சிவயோகி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? சிவம்னா அமைதி, பேதமைதி, வானா இயக்கம், 2 யோகினா இணைத்தல், 2 இணைச்சு இப்ப இருக்கக்கூடிய இயக்கத்துல ஒரு அமைதி இருக்கா நம்ம கிட்ட? இப்ப இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து மனம் வழி புலன்வழி செல்றதுனால அந்த இது வந்து விதயமா தான் ஆயிட்டு இருக்கு. வாழக்கூடிய வாழ்க்கையில அமைதின்றத நம்ம வந்து நிலைக்க வைக்கிறதும் இல்லை, நீடிக்க வைக்கிறதும் இல்லை, இழந்துக்கிறதுக்கான செயல்களை செய்யறதும் இல்லை. இந்த அமைதியை இழந்துக்கிட்டு தான் இருக்கும். சி அப்படின்னா பெரும் அமைதி, வா அப்படின்னா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தின் இயக்கம். எவ்வளவு பெரிய இயக்கங்கள்ல இருந்தாலும் அதுல அமைதியை நிறைச்சு அந்த நிறைவிலேயே இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு நம்ம கிட்ட கிடைக்கும். யோகம் அப்படின்னா இணைத்தல். இருக்கக்கூடிய இயக்கம் அதுல இருக்கக்கூடிய இருப்போடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் சிவயோகி யார்களே. அது எப்போ வரும் அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த இயக்கத்துல எதிர்பார்ப்பு இல்லாம பற்றற்ற நிலையில நீ பயணப்படும் போது. பற்று அப்படின்றது எது? எண்ணம், சொல், செயல் தான். அது இந்த மனதை தொட்டு வெளியில ஓடுறது. ஆனா உன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கங்களை உணர்ந்துகிட்டு இருக்கும்போது பற்று இருக்கா? கண்ணை மூடிட்டு ஒரு அமைதியா ஒரு 1/4 மணி நேரம் உன் உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய உயிரின் இயக்கத்துல மட்டும் உன் மனசை கொண்டு போய் உட்கார வைக்கி. இங்க இருக்க எதையுமே நம்ம பற்றி கொள்ளக்கூடிய தன்மை அந்த நிமிஷத்துல கூட நமக்கு இருக்காது. அதுலயே நீடிக்க மனசு வரும். இந்த உடம்பு அப்படின்றதுல கூட பற்று இருக்காது. இந்த உடம்பை கடந்து நம்ம உள்ள போயிடும். இப்ப இந்த உடம்பு ரொம்ப முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல, அப்ப வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும். இந்த உடம்பை வந்து இயற்கையின் இயக்கத்துல விட்டுட்டோம், அது பார்க்கறத காட்டிலும் நம்ம பார்க்கறது குறைவு தான். ஓகே, அது கையில விட்டதுனால நாம வந்து இந்த உடலோட கான்சியஸ்ல இருந்து போயிடும். உடம்பு இருக்கா இல்லையான்னு திடீர்னு பயந்து கையை கால ஆட்டுவோம். இன்னும் அதுல நீடிக்க அந்த பயமும் இருக்காது. நம்ம பயணப்படுறதுல மட்டும் கவனம் செஞ்சு பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த உடம்பு வந்து கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு எந்திரிச்சு இங்க வெளியில பயன்படுத்தாம அமைதியா உட்கார்றதுல மட்டும் கவனம் அதிகமா போகும். இது மாட்டம் பற்றற்ற நிலைக்கு போகும்போது இருக்கக்கூடிய இயக்கத்துல இருக்கக்கூடிய இருப்பா மாறுறதுக்கான வழிகள் நமக்கு பிறக்கும் அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்றாங்க. அந்த நிலையில நீ பயணப்படும் போது மட்டுமே பிறப்பு இறப்பு அப்படின்ற அந்த சக்கரத்துல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்ற விஷயத்தையும் இங்க சொல்றாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாருன்னு சொன்னேன். தூங்காமல் தூங்கும் தூக்கம்னா என்னன்னு கேட்டிருந்தாரு. அது இந்த நிலை தான். அதாவது இருக்கக்கூடிய இயக்கத்தின் விளைவுகள் தெரியாம இருக்கக்கூடிய நிலை. நாம வந்து விழிப்பு நிலையற்ற தூக்கத்துல இருக்கக்கூடிய நிலை. அது முழிச்சிருந்தாலும் சரி, தூங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி. அதுவே தூங்குனாலும் விழிச்சிருந்தாலும் இருக்கக்கூடிய இயக்கத்தின் விளைவுகள் என்னன்னு அறிந்த நிலை அப்படிங்கிறது தான் விழிப்பு நிலையோடு கொண்ட தூக்க நிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நம்மளுடைய உடலின் உயிரின் இயக்கத்துல மனம் ஒன்றா உட்கார்ந்துருச்சு அப்படின்னா இந்த நிலை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுக்கு என்ன செய்யணும்? தூங்காமல் தூங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பற்றற்ற நிலையில பயணப்பட கத்துக்கணும்.
பற்று அப்படிங்கிறது இங்கே ஆசையின் வழி, எண்ணங்களின் வழி உருவாகுது. அப்போ எண்ணங்களற்ற நிலையிலையும் ஆசைகளற்ற நிலையிலையும் நாம் இங்கே இருக்கக்கூடிய இயக்கத்தில் இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான். ஏன்னா இதில் இணைஞ்சிருக்கணுன்ற எண்ணத்தில் இருந்தால் கூட அது ஆசையாக தான் இருக்கும். அது நம்மளை இங்கே விரயம்தான் பண்ணிக்கிட்டு இருக்கும். உண்மையிலே எண்ணங்களற்ற நிலையில் உள்ளே இருக்கக்கூடிய உடம்போட மனசு ஒன்றும் போது நம்ம தூங்கிடுறோம். இப்போ அதை நாம் முழிச்சிருக்கும் போதே கவனித்து பயணப்பட்டுட்டோம்னா இந்த உடம்பு தூங்கினாலும் நம்மளுடைய கான்சியஸ் இருக்கும். இப்போ கனவு அப்படிங்கிறதுல எங்கேயோ ஒரு பக்கத்து போகுது இல்லை, அது இருக்கக்கூடிய எண்ணங்கள் வழி போகுது. ஆனால் தியானத்தில் உட்கார இங்கே இருக்கக்கூடிய இயக்கத்திலேயே நம்ம கான்சியஸாக இருப்போம். உடம்பு தூங்கிக்கிட்டு இருக்கும். உடம்பு தூங்கிக்கிட்டு இருக்கு, நான் விழிப்பாக இருக்கேன்ற அந்த கனவுல எப்படி எங்கேயோ இருக்கும், தெரியாமல் இருக்கும்ல. எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் இது கனவுன்னு தெரியுது. பட் தியானத்தில் நாம் முழுக்க உள்ள போக இந்த உடம்பு தூங்குறது நமக்கு தெரியும். நாம் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற அந்த கான்சியஸில் உடம்பு தூங்கிக்கிட்டு இருக்கு, நான் தியானத்தில் உடலில் இருக்கக்கூடிய உயிரின் இயக்கத்தில் இருக்கேன்ற கான்சியஸோட உள்ளே இருப்போம். அதுதான் அந்த தூங்காமல் தூங்கக்கூடிய ஒரு நிலை. அவர் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். புரியுற அளவுக்கு சொல்லியிருக்கணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உனக்கு நான் சொல்கிற விஷயம் புரியுதா? எதுவும் முரண்பாடுகள் இருக்கா, இல்லை டவுட்ஸ் இருக்கா? இல்லை, தெளிவாக தான். ஓகே, உங்களுக்கு எதுவும் முரண்பாடுகள் இல்லை டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிம்பிளாக இதை நான் சொல்லணும்னா, உயிரின் இயக்கத்தை கெடுத்து இங்கே மனதின் இயக்கமானது எண்ணம் சொல் செயல் அப்படின்ற ஒரு நிலைகளில் விளைவுகளை மாட்டி இங்கே பிறப்பிறப்பு அப்படின்ற சக்கரத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கு. அதை மிக தெளிவாக உணரும் போது இந்த மனதுக்கு இந்த உயிரின் விரயமாகிறது ஆகக்கூடாதுன்ற ஒரு பயம் வரும். அதை சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை வரும். அப்படி வரக்கூடிய உணர்வு பிறக்கும் போது மட்டுமே இங்கே துடக்கரை அப்படின்ற அந்த பிறப்பை அறுக்கக்கூடிய அகற்றக்கூடிய ஒரு நிலை உருவாகுது இந்த உடலில். எப்படின்னா, புலன்வழி விரயமாகக்கூடிய உயிர் புலனோட ஒத்து போய் இங்கே ரெண்டும் இணக்கமாக உடம்போட அமைதி அடையுது. பற்றற்ற நிலையில் இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை பயணத்தில் பயணப்படுது. அப்படி பயணப்படக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயக்கத்திலையும் இருக்கக்கூடிய இருப்போட இணைஞ்சிருக்கக்கூடிய தன்மை உதயமாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பாடலில் அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே போல் அடுத்து வரக்கூடிய பாடல்களை தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்குறதுக்கு முயற்சி செய்யலாம். இதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவாழ்க.